வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிறாங்க, தொழில் வளருதுங்கிறான், நாடு வளருதுங்கிறான், ஜிடிபி எல்லாம் சொல்கிறான். கடைசியில் எல்லாருக்கும் அந்த உணவளிக்க வேண்டிய அந்த உழவன் தேஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கான காரணம் பற்றி எவனும் பேசுகிறான் இல்லை, அந்த காரணிகளை நீக்கிறதுக்காக எவனும் யோசிக்கிறதான் இல்லை. ஆனால் பொய்யையே கட்டியிருக்கிறான். உணவு மந்திரி சொல்கிறான், இந்த எண்டோசல்ஃபான் மட்டும் தடைப்பட்டிக்கிட்டீங்கன்னா நாட்டில் பஞ்சமே வந்துடும், வறுமையில் மக்கள்லாம் செத்து போயிடுவாங்கங்கிறான். சரிதான். அதை பரிந்துரை செய்கிறதுக்கு ஒருத்தன், அவன் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பான் அல்லது பிஹெச்டி படிச்சிருப்பான், தமிழ் தெரியாது அவனுக்கு. ஜப்பானில் வேளாண் கல்லூரி இருக்குது, அப்போ ஜப்பான் மொழியில் நடத்துகிறான். ரஷ்யாவில் இருக்கிற வேளாண் கல்லூரியில் ரஷ்யாவில் நடத்துகிறான். சீனாவில் இருக்கிற வேளாண் கல்லூரியில் சீனாவில் நடத்துகிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாண் கல்லூரியில் இங்கிலீஷில் பாடம் நடத்துகிறான். அவனுக்கு தமிழ் தெரியறதில்லை, இங்கிலீஷும் தெரியறதில்லை. அதனால் என்ன பண்ணுறான்னா, பூச்சி மருந்துன்னு எழுதுகிறான். மருந்துன்னா சாவ கிடைக்கிறவனை புழக்க வைக்கணும், இருக்கிறவனை சாவடிக்கிறத போய் மருந்துன்னு எழுதுகிறான். பூச்சி மருந்துன்னு அவன் பரிந்துரை செய்கிறான்.